மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்றைய தினம் 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக தற்போது முதலமைச்சர் விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இன்றைய தினம் இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் மற்றும் நோக்கம் என்ன? தமிழ்நாடு சார்பில் முதலமைச்சர் முன்வைக்க இருக்கும் முக்கிய கோரிக்கைகள் அல்லது விவாத பொருட்கள் என்னென்ன என்பது தெரிய வந்திருக்கிறதா? அதை பற்றிய விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நாட்டுல அண்டை மாநிலங்களுக்கு இடையான உறவை சுமூகமாக பேணக்கூடிய விதமாக மத்திய அரசால மாநில முதல்வர்கள் மாநாடு என்பது நடத்தப்படுகிறது. அந்த வகையில 31வது தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில சென்னை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில இன்றைய தினம் நடைபெறுகிறது. சரியாக காலை 10:30 மணி அளவுல இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2 நாள் பயணமாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். அவர்தான் இந்த மாநாட்டினுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய தமிழக அரசினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டினுடைய துணைத் தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்க முடியுது. குறிப்பா இந்த நிகழ்வை பொறுத்த மட்டும் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா ஆகிய பிரதானமான மாநிலங்களில் இருந்து முதலமைச்சர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. அதே போல யூனியன் பிரதேசங்களில் இருந்து அதிகாரிகள் வந்திருப்பதையும் பார்க்க முடியுது. அந்த வகையில அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிகாரிகள் வருகை தந்திருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் விஜய் மற்றும் 2 அமைச்சர்கள் டிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் பிரதிநிதிகளாக பங்கேற்கிறாங்க. இதே போல ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த மட்டில் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடகாவை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் DK சிவகுமார், கேரளாவை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் VT சதீசன், தெலுங்கானாவை பொறுத்த மட்டில் துணை முதலமைச்சர் பல்லுபாட்டி விக்ரமக்கா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. தெலுங்கானா முதலமைச்சர் லண்டன் சென்றிருக்கக்கூடிய நிலையில் துணை முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். இப்படியாகத்தான் இந்த திட்டங்கள் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகள் தரப்புல 2 அமைச்சர்களும் பங்கேற்கிறாங்க. மூத்த அதிகாரிகள் தமிழகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்கிறாங்க. அனைத்து மாநிலங்களிலும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், மத்திய அரசுடைய பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன் ஆகியோர் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. முன்னதாக நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்த போது அவரை வரவேற்கக்கூடிய வகையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று இரவு இந்த பகுதிக்கு வருகை தந்து ஒரு வரவேற்பை அளித்திருந்தார். குறிப்பாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 100 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதல் முறையாக நேற்றுதான் சந்தித்தார். அந்த நேற்றைய சந்திப்பிலேயே பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த நிதி பகிர்வு, சிறப்பு திட்டங்களுக்கான தமிழகத்திற்கான அனுமதி, நீர்வள பகிர்வு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசு தரப்புல மத்திய அரசுக்கு உதவி வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கைகளாக முன்வைத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்ததாக தகவல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில தான் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அண்டை மாநில முதலமைச்சர்கள் தான் வருகை தந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில தமிழகம், கர்நாடகா இடையே அண்மை காலமா காவிரி நீர் பகிர்வு, மேகதாது விவகாரம் என்பது பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில் 2 மாநில முதலமைச்சர்களும் அண்மையில சந்திப்பு நகர்த்துவதாக இருந்த நிலையில அந்த திட்டம் என்பது கைவிடப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில தற்போது இந்த மாநாட்டின் மூலமாக தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய 2 முதலமைச்சர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால இந்த சந்திப்பின் மூலமாக இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இடையான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கூட்டுறவை பலப்படுத்துவது, அதேபோல் நீர்வள பகிர்வு, குற்றங்கள் தடுப்பு, எல்லைகள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாம தொகுதி மறுவரை செய்யப்படக்கூடிய பட்சத்தில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் என்ற அச்சம் என்பது இருப்பதாக அறிய முடிகிறது. தமிழகத்திலும் அந்த தொகுதி மறுவரை தொடர்பாக சட்டமன்றத்தில் அந்த தனி தீர்மானங்கள்லாம் கொண்டு வரப்பட்ட நிலையில இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. காலை சரியாக 10:30 மணிக்கு முதலமைச்சர், முக்கிய அரசுத்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாங்க. 10:35 மணி அளவுல
மாநாட்டினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரவேற்புரையை ஆற்ற இருக்கிறார். அப்போதே தமிழக நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. தொடர்ந்து 11:30 மணி முதல் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், அரசு துறை பிரதிநிதிகள் அறிமுக உரையை வழங்க இருக்கிறாங்க. இதன் பிறகாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடக்க உரையும், அதன் பிறகாக தொடர்ந்து மாநிலங்களுக்கிடையே அந்த ஒருங்கிணைப்பு மற்றும் தென்மண்டல குழுவுடைய அந்த விவாதம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. காவேரி விவகாரம், மேகதாது விவகாரம், அண்டை மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இதன் மூலமாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு கோவளத்தில் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. தற்போது கோவளத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக சுங்கச்சாவடியில் தன்னுடைய காரை நிறுத்திய முதலமைச்சர் விஜய் பொதுமக்களை நோக்கி கையசைத்து வணக்கம் தெரிவித்து சென்றிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.